தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகி உள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு. கோவை மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம், மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி, கீழ்கோத்தகிரி, விருதுநகர், ராஜபாளையம், கோவை, சிறுவாணி ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தேனி, போடிநாயக்கனூர், கடலூர், லால்பேட்டை, நீலகிரி, பரளியார், அழகரை எஸ்டேட், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. கோவை, வால்பாறை, திருச்சி, கோட்டப்பட்டு, ஆலியார் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. கோவை, அன்னூர், கடலூர், புவனகிரி ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. நீலகிரி, குன்னூர், கோவை, மேட்டுப்பாளையம், கடலூர், சிதம்பரம், திருப்பூர், காங்கேயம், கடலூர், சேந்தியாத்தோப்பு, கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், மடத்துக்குளம், திண்டுக்கல், கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. கடலூர், கேஎம் கோயில், காஞ்சிபுரம், குன்றத்தூர், திருப்பூர், திருமூர்த்தி, சென்னை, மணலி, தேனி, தேக்கடி, நீலகிரி, குன்னூர், கன்னியாகுமரி, பால்மோர், கோவை, சின்னக்கல்லார், தேனி, சேத்துப்பாறை, கடலூர், ஸ்ரீமுஷ்ணம், கோவை, வால்பாறை, நீலகிரி, ஆதார் எஸ்டேட், திருவள்ளூர், கொரட்டூர், தென்காசி, கோவை, ஆனைமலை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தஞ்சை, தென்பாதி, சென்னை, மீனம்பாக்கம், திருச்சி, மருகாபுரி, கோவை, மக்கினம்பட்டி, கன்னியாகுமரி, ஆனைப்பாளையம், புதுக்கோட்டை, கரம்பக்குடி, மயிலாடுதுறை, மணல்மேடு, ஈரோடு, குண்டேரிப்பள்ளம், கரூர், பஞ்சப்பட்டி, திருப்பூர், வெள்ளக்கோயில், நீலகிரி, பில்லிமலை எஸ்டேட், ஈரோடு, பவானிசாகர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர், பரமத்தியில் 35.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 8ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 to 26 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை.
அரபிக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.